ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏகேஎஸ் லெஜெண்டரி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால் போட முடியல. ரொம்ப பெரிய பர்சனல் இஷ்யூஸ் இல்லை, கொஞ்சம் ஜுரம் அடிச்சிருக்கோம், இரும்பல் சவுண்டு வரைக்கும் சரி, சில சவுண்டு வரைக்கும் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இரும்பல் வேறு, இப்போ கூட இரும்பல் இருக்குது, நான் அதனால் ஓரளவுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு எதுவும். சரி, இது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கோம், என்டர்டெயின்மெண்ட் வெறும் கேமிங் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கும். அதை கூட லேர்னிங் ஸ்கில்லும் நம்ம புதுசாக இப்போ ஆட் பண்ண போகிறோம். என்ன லேர்னிங் ஸ்கில்லான்னு பார்த்தா, புக்கு படிக்கிற ஹேபிட். இது வந்து ஒரு பர்சனோட வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக கூட அமைய வேண்டியது. ஏன்னா இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, யாருக்குமே புக்கு படிக்கிற வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் புக்கு படிக்கிற டைம் இல்லைனா கூட அதை நம்ம ஏற்படுத்திக்கணும். சில பேருக்கு படிக்க படிக்க படிக்காததுக்கு நிறைய ரீசன் இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் சம்மந்தம் இல்லாமல் சுற்றி வளைக்கி பேசாமல் நினைக்க வேணாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் புக்ஸை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். அந்த புக்ஸில் இருக்கிற என்னென்ன இது வந்துட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை இன்னும் மாயாஜலம், இந்த புக்கை பற்றி தான் நம்ம வர்ற இதில் பேச போகிறோம் வீடியோவில். கேமிங் இதுவும் இருக்கும், கேமிங் அது என்டர்டெயின்மெண்ட்ஸ் இல்லை இதெல்லாம் போக ஃப்யூச்சரில் கொஞ்சம் இதுமாக போவேன். ஏன்னா வர 10th கிளாஸ் வர போனேன், 9th-லேருந்து 10th இப்போது. அதனால தான். ஆனால் கொஞ்சம் அந்த லீவ் டைம் கிடைக்கும் போதே போடுவேன். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. வந்து இப்போ இதுக்கு வர உடம்பு புக்கு படிக்கிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக அமைய வேணும். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஏன்னா புக்கு படிக்கிறது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலோட ஒரு அடாப்டேஷன். ஏன்னா ஒரு புக்கு எழுதுகிறவங்க ஆத்தரும் சும்மா ஏனோ தானோன்னு எழுதுறதில்ல, அவங்களோட வாழ்க்கையை அவங்க அதுக்கு புக்குக்குன்னே அர்ப்பணிக்கிறாங்க. சும்மான ஒரு அவங்க வார்த்தையே எழுதாமல் அவங்க ஒரு லைனும் அவங்களோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு லைனு கதை ஸ்டோரி, அந்த இருக்கிற ஒரு பாட்டுமே அவங்களோட ஒட்டுமொத்த கொஞ்சம் இருமலாக இருக்கும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தோட அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட திங்ஸை வச்சு அவங்க புக்கில் எழுதுறாங்க. அவங்க பார்க்குறது, அவங்க கேட்குறது, அவங்க ஒரு இதுவை கற்றுக்கிட்டு நம்மளுக்கு சொல்கிறது, அப்புறம் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சது எல்லாமே அவங்க ஒரு புக்காக வெளியிடுறது வந்து சும்மா அவங்க வந்து வெளியிடுறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஹேபிட்டை மாற்றணும், அவங்க டிசிப்ளினாக இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறது, நிறைய ஒரு ஜானரில் புக் இருக்கும். இப்போ மணின்னு ஒரு புக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு புக்கு, நம்ம டிசிப்ளினாக இருக்கிறது ஒரு புக்கு, நம்ம ஒபே பண்ணுறது ஒரு புக்கு, நம்ம ஹாப்பியாக இருக்கிறது ஒரு புக்கு. நிறைய ஒரு ஜானர்லேயும் ஒரு புக் இருக்கும். அதனால நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற வீடியோவுக்கு புக்கு லேர்னிங் ஸ்கில்ஸையும் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் போடலாம் வீடியோ எப்பயாவது. ஏன்னா புக்குன்றதை வந்து நம்ம படித்து அதை நம்ம வெளியில் சொல்கிறது. இப்போது வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அம்மா என்ன சொல்கிறது, இப்போது அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சமைக்கிற வேலை அந்தந்த வேலை இருக்கும். அதனால் அவங்களோட புக்கு படிக்க டைம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒதுக்கிட்டு பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, அது ஒரு காரணம் இருக்கும். அதனால சரி அவங்க படிக்க முடியாது, அவங்க கேட்கலாம். ஆனால் ஸ்டோரியாக கேட்கலாம், கதையாக கேட்கலாம், ஆடியோ புக்காக கேட்கலாம். அப்புறம் வேலைக்கு போகிற அப்பாங்களுக்கெல்லாம் கூட என்ன சொல்கிறது, அவங்க வேலையை பிடிச்சி லைட்டாக டயர்டாக வர்றதுனால அவங்களுக்கு இப்போ புக்கு படிக்க ஒரு ரீசன் இருக்கும் அவங்க இதுக்கு. அதனால அவங்க புக்கை வந்து ஆடியோ புக்ஸ் அவங்க கேட்பாங்க யூடியூப்பில். சில பேர் கேட்பாங்க, அவங்கவுங்க விருப்பம். ஆனால் புக்கு படிக்கிறது வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது வந்து அவங்க என்ன சொல்கிறது, அவங்க அதை ஒரு ஹேபிட்டாக பழக்கிட்டாங்கன்னா அது அவங்கள விட்டு போகாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா, நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் சுத்தமாக புக்கு படிக்க மாட்டேன், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதையும் நான் சொல்லிட்டேன். இது வந்து இந்த ஹேபிட் எப்படி எனக்கு வந்ததுன்னா, எங்கள் அப்பா வந்து அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அவர் வந்து புக்கு படிச்சுன்னே இருப்பார். இப்போ ரீசெண்டாக கூட என்ன சொல்லியிருந்தார். ரீசெண்டானா எனக்கு ரீசெண்டாகவே ஒரு வருஷம் 2 வருஷம் அவர் சொல்லியிருந்தா இருந்தார். என்ன சொல்கிறது, அவங்கவுங்க சப்ஜெக்ட் புக்கை படிக்கிற சொல்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் புக்கு படிடா அப்படின்னாங்க. நான் புக்கு படிக்கிறதுனாலே ஐயோ நானும் அப்படிதான் இருந்தேன்.
புக்குனால மாதிரி ஆயிடுது. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கதை புக்கு மாதிரி படித்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஒரு புக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 புக்கு படிச்சுன்னு இருக்கேன். இக்கிகாய், அப்புறம் வாழ்க்கை என்னும் மாயாஜாலம். இப்போ இந்த 2 புக்கும் ஓரளவுக்கு படித்ததுலேயே எனக்கு ஒரு லைட் சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்ச் நடந்துருக்கு. அது எனக்கு தெரியும். அதனால் இந்த புக்கு படிக்கிறதுனால ஒரு ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது அதை நம்மளாலேயே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் இப்போ ரீசெண்டாக சரி நம்ம சேனலில் இப்போது நம்ம புக்கு படித்ததை நம்மளுக்கு மட்டும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு தான் நான் இப்போ இதை படித்து இனிமேல் வரப்போகிற வீடியோவில் இதை நம்மளுக்கு மட்டும் இருக்கிற நாலேஜை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் தான் இதை புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். ரொம்ப நேரம் வளர்ந்து போகாமல் ஒரு ஷார்ட் டைம், இதுவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லிட்டு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுப்போம். இது வாழ்க்கை என்னும் மாயாஜாலம் கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு ஓரளவுக்கு 2 டேஸுக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் லைக்ஸ் போகுதோ, வீடியோ கம்மியாக தான் போகுது. இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம்.